வாக்குத்தத்தம் உன்னுடையது. நீ எனக்கு சாட்சி. என் வாழ்க்கையை, என் செயல்களை, என் மரணத்தை, என் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்தில் சொல்லும் சாட்சி. எப்படி சொல்லுகிறாய் என்பது மிக முக்கியம். பல நேரங்களில் வார்த்தைகள்தான் என் சாட்சியை பகருகிறது. 1000 வார்த்தைகளை விட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வல்லமையாக இருக்கும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய். என்னிடம் வா, நான் உன்னை என் சாட்சியாக மாற்றுவேன். என்னை சார்ந்து கொண்டால் உன் வாழ்வில் வெற்றி தருவேன். நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதினால் எல்லாரும் உன்னை கண்டு என் வல்லமையை அறிந்து கொள்வார்கள். என்னுடைய நல் வாசனையை நீ உலகத்தில் வெளிப்படுத்த முடியும். சாட்சி உள்ள வாழ்வு என்பது என்ன? எப்போதும் என் வசனம் உன் வாயில் இருக்க வேண்டும். எங்கு பேசினாலும் என் வார்த்தையை பேசு. என் வசனத்தின் வல்லமையை வெளிப்படுத்து. என் பாதத்தில் உட்கார நேரம் ஒதுக்கு. ஜெபம் உன் வாழ்வில் வல்லமையை தரும். தானியேல், மோசே, நெகேமியா போன்றவர்கள் ஜெபிக்கிற மனிதர்களாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை எப்போதும் ஜெயமுள்ள வாழ்வாகவே இருந்தது. உன் வாழ்விலும் இன்று நீ வெற்றி பெற உனக்கு உதவி செய்ய நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை நடத்துவேன். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. அநேகர் உன் வெற்றி உள்ள வாழ்வை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நீ மேன்மை பெறுவாய். ஆதார வசனம்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14.